வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவில் 50 ஆண்டுகளாக பணியாற்றிய செங்கோட்டையன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட விவகாரம். தனது நீக்கம் குறித்து இன்று காலை விரிவாக பதிலளிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். செங்கோட்டையன் நீக்கப்பட்டது சிறுபிள்ளைத்தனமான செயல். எடப்பாடி பழனிசாமி நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிறார் என்றும் சசிகலா விமர்சனம். அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு வரவேற்பு. ஈரோட்டில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் வெளியேறிய பின்னரும் மத்திய அரசை மட்டுமே நம்பியிருக்கிறது அதிமுக. ஆனால் திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு திட்டவட்டம். செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒன்றிய அரசு நமக்கு எல்லாம் செய்து என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓட்டு சேகரிக்கும் பணி நம்ம தீவிரமாக இருக்க வேண்டும். நவம்பர் 15ஆம் தேதி முதல் பொங்கலுக்கான இலவச வேட்டி சேலை விநியோகம் செய்யப்படும். காஞ்சிபுரத்தில் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் R. காந்தி பேட்டி. திமுக ஆட்சியில் ஆறுகள் அனைத்தும் கழிவுநீர் கால்வாய்களாக மாறிவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். ஆத்தூரில் நடைபெற்ற உரிமை மீட்பு நடைபயண பொதுக்கூட்டத்தில் ஆவேசம். அதை தண்ணியை நம்ம பயன்படுத்தல, அது சாக்கடையை நம்ம மாத்துறோம். சரபங்கா சாக்கடை, திருமணி முத்தார் சாக்கடை, இப்படி சாக்கடையை மாத்திட்டு இருக்கிறோம். நம்ம இதுக்கு தெரியணும், அரசுக்கு தெரியல. இதை சொல்லியும் பார்த்துட்டோம். இருக்கேன் அதெல்லாம் பீகாரிகள் குறித்த பிரதமர் மோடியின் பொய் பரப்புரை இனவெறி பாகுபாட்டின் உச்சம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். தமிழகத்தில் 5 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. தமிழ்நாடு காவல்துறையில் புதிதாக ஊடக தொடர்பு அதிகாரி என்ற பதவி உருவாக்கம். ஊடக தொடர்புத்துறை அதிகாரியாக முத்தரசி IPS நியமனம். வங்கி வாடிக்கையாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை பயனர்களுக்கான நிதி குறித்த விதிகள் இன்று முதல் மாற்றம். ஆதார் புதுப்பித்தலில் எளிமையாக்கப்பட்ட GST பதிவு முறைகள் உள்ளிட்டவைகளில் மாற்றம் செய்யப்படுகிறது. அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகள் நனைந்து சேதமடைவதை தடுக்க வேளாண் துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழையால் ஆண்டுதோறும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சேதத்திற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும்
சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் நாளை பிற்பகலுக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தெற்கு மியான்மர் மற்றும் வடக்கு அந்தமான் கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் விழுப்புரம் திருவண்ணாமலை இடையே சிறப்பு ரயில். வரும் 4ஆம் தேதி இரு மார்க்கத்திலும் 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தேர்தல் தொடர்பான பயிற்சியில் ஆசிரியர்கள் பங்கேற்க இருப்பதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மழை விடுமுறையை ஈடு செய்ய இன்று வேலை நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் படி வால்பாறையில் இ-பாஸ் இன்று முதல் அமல். இணையத்தில் பதிவு செய்தால் மட்டுமே 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி. சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு சீசனையொட்டி இணைய வழியில் இன்று முதல் முன்பதிவு தொடக்கம். நாள்தோறும் 70,000 பக்தர்கள் முன்பதிவு செய்யலாம் என்றும் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக பாஜகவினரிடையே வாக்குவாதம். ஒருபுறம் வேண்டும் என்றும் மறுபுறம் வேண்டாம் என்றும் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. தஞ்சையில் களை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா. பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த 1040 கலைஞர்கள் ஒன்றிணைந்து அரங்கேற்றிய நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி. தஞ்சையில் காவடி, சிலம்பம், மயிலாட்டம் என கலாச்சார கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய சதய விழா. கலை பண்பாட்டு இயக்கம் சார்பில் வாத்திய இசையுடன் கடவுள்கள் வேடம் தரித்து ஊர்வலமாக வந்த கலைஞர்கள். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கை செல்லும். 16 கோடி சொத்துக்கள் மற்றும் 7 கோடி ரூபாய் வங்கி கணக்குகள் முடக்கத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண மோசடி தடுப்பு சட்ட தீர்ப்பாயம் உத்தரவு.
புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி வண்ண விளக்கொளியில் பிரகாசித்த அரசு அலுவலகங்கள். சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, கடற்கரை சாலை என அனைத்து பகுதிகளும் பல்வேறு வண்ணங்களில் ஜொலித்தன. நாட்டில் இயங்கும் 50% வாகனங்கள் உரிய காப்பீடின்றி இயங்குவதாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அபராதம் செலுத்தாத வாகனங்களை பறிமுதல் செய்யவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி குஜராத்தில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு. பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற அணிவகுப்பில் அசத்திய வீரர்கள். பீகார் தேர்தல் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் காட்டு தர்பாருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரகாசமான வளர்ச்சிக்கும் இடையிலான போட்டி. பீகார் பிரச்சார கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பேச்சு. தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் நிதிஷ்குமாரை பேச விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அவமதித்து விட்டனர். பீகார் மற்றும் பீகாரிகளை NDA கூட்டணியினர் சிறுமைப்படுத்திவிட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனம். பீகார் மாநிலத்தில் அமைதியான மற்றும் தூண்டுதல் இல்லாத தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் பார்வையாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணமான RSS-ஐ தடை செய்ய வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேலின் கடிதத்தை குறிப்பிட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். இந்திய மக்கள் தொகையில் 65%த்திற்கும் அதிகமானோர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதில் பெரும்பாலானோர் ஜென்சியைச் சேர்ந்தவர்கள். நாட்டின் வளம் மற்றும் தேசிய கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் ஜென்சியைச் சேர்ந்தவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கர்னல் சோஃபியா குரேஷி பெருமிதம். கோலாலம்பூரில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா, அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. 10 ஆண்டுகளுக்கான இந்த ஒப்பந்தம் இரு நாட்டு ராணுவ மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமையும் என்றும் தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற கடல் கன்னி நிகழ்ச்சி. தண்ணீரில் உலா வந்த கடல் கன்னிகளை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த குழந்தைகள். டேராடூனில் விமர்சையாக நடைபெற்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தீப்பந்தம் ஏற்றியும் மாலி சுற்றியும் உற்சாகம். கூட்ட நெரிசல் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு தனிநபர்கள் பொறுப்பாக முடியாது. விஜயின் தாவேகா கூட்ட நெரிசல் பற்றி நடிகர் அஜித் குமார் கருத்து. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this.
Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your clout. All this has to end. ரசிகர்களின் அன்புக்காக நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்றும் ரசிகர்களுக்கு அஜித்குமார் அறிவுரை. Theaters, the first day, first show, let's say the first couple of days, fans, today I have a good life thanks to the fans. We love all that love, all that attention we get. But I think there has to be some kind of it needs to be, what shall I say, monitored. வெற்றி என்பது ஒரு காட்டுக்குதிரை போன்றது, யார் வேண்டுமானாலும் ஏறலாம். செல்வம் ஒருவரை ராட்சசனாக மாற்றக்கூடும் என்றும் அஜித்குமார் பேட்டி. There needs to be some kind of a thing to say, okay, you get here or I get here, then I have the right to expect this from the government. You cannot be a taker all the time. Give. You can't do that. Where is the money in the treasury? பாகிஸ்தானில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆட்சியில் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் 60% அதிகரிப்பு. உடல் ரீதியிலான தாக்குதல்கள், வழக்குகள் என பல்வேறு வகைகளில் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடக ஆதரவு அமைப்பு தகவல். பன்னிரண்டு அணிகள் பங்கேற்றுள்ள 12வது ப்ரோ கபடி லீக் தொடர். புனேரி அணியை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது தபாங் டெல்லி அணி. ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்றியது ஆப்கானிஸ்தான். ஜிம்பாப்வேயில் நடைபெற்ற முதல் போட்டியில் 53 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியிலும் வெற்றி பெற்று அசத்தல். ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து விலகினார் ரஷ்ய வீராங்கனை அன்னா கலின்ஸ்கயா. காலிறுதி சுற்றின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக விலகினார்.